ரஷ்ய நாட்டு வர்த்தக பிரதிநிதி என கூறி கோடிக்கணக்கில் சுருட்டிய சென்னை வாலிபரின் பின்னணி குறித்து என்ஐஏ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். சென்னை ஈஞ்சம்பாக்கம் ஆலிவ் கடற்கரை பகுதியைச் சேர்ந்த அருண்ராஜ் என்பவர் தொழிலதிபர்களிடம் ரஷ்ய அரசின் முதலீடுகளை பெற்றுத் தருவதாக கூறி பல கோடி ரூபாய் ஏமாற்றியுள்ளார். அவர் உட்பட 9 பேரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். விசாரணையில் விடுதலை புலிகள் அமைப்பை புத்துயிர் பெற வைப்பதற்காக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட சென்னை சேலையூரைச் சேர்ந்த ஆதிலிங்கத்துடன் அருண்ராஜ் தொடர்பில் இருந்தது தெரியவந்துள்ளது. ஆதிலிங்கத்தை ஏற்கனவே என்ஐஏ என்ற தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்துள்ள நிலையில் அருண்ராஜ் பின்னணி குறித்தும் அவர்கள் விசாரணையை துவக்கியுள்ளனர். தரக்குறைவாக நடத்தும் ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அரசு மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் அரசு பணிகளையும் புறக்கணித்துள்ளனர். சென்னையில் தேசிய நலவாழ்வு அலுவலகத்தில் நடந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை ஆய்வுக் கூட்டத்தில் ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் மருத்துவத்துறை உயர் அதிகாரிகளையும் மருத்துவர்களையும் தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. அதேபோல திருச்சி, விருதுநகர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, தருமபுரி, திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர்களும் அரசு மருத்துவர்களை குற்றவாளிகள் போல் நடத்துவதாக அரசு மருத்துவர்கள் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தரக்குறைவாக நடத்தும் ஐஏஎஸ் அதிகாரிகளை கண்டித்து அரசு மருத்துவர்கள் சங்க கூட்டமைப்பினர் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு 1800 இடங்கள் உள்ளன. இவற்றில் 50% இடங்கள் அரசு மருத்துவர்களுக்கு ஒதுக்கப்படுகின்றன. மீதமுள்ள 50% இடங்கள் பொது கவுன்சிலிங் வாயிலாக நிரப்பப்படுகின்றன. அதன்படி 2024-25 கல்வியாண்டிற்கான முதுநிலை மாணவர் சேர்க்கை ஆன்லைன் முறையில் நடந்து வருகிறது. கவுன்சிலிங்கின் ஒரு பகுதியாக மாணவர்களின் ஆவணங்கள் சரிபார்க்கும் பணி நடைபெற்று வந்தது. இதில் வெளிநாடு வாழ் இந்தியருக்கான NRI பிரிவில் விண்ணப்பித்த 44 பேர் போலி தூதரக சான்றிதழ் சமர்ப்பித்திருப்பது தெரியவந்துள்ளது. வங்கக்கடலில் புயல் சின்னம் உருவாகியுள்ளதை தொடர்ந்து இன்று 3 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதியில் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கூட்டுறவு சங்க பணியாளர்களை சொந்த ஊருக்கு அருகிலேயே பணியமர்த்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷாவை தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரிய கருப்பன் நேரில் சந்தித்து தமிழகத்தின் கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளார். ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் நெஞ்சுவலி காரணமாக சென்னை ஆயிரம்விளக்கு பகுதியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் சக்தி காந்ததாஸ் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் கனமழை பெய்து ஆறுகளில் தண்ணீர் அதிகமாக வர வாய்ப்புள்ளதால் மறு அறிவிப்பு வரும் வரை அலையாத்திக்காட்டில் சுற்றுலா பயணிகள் படகில் பயணிக்க தடை விதிக்கப்படுவதாக மாவட்ட வன அலுவலர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களை பயன்படுத்தி பெங்களூரு வியாபாரிகள் 3 பேர் சென்னையில் காற்றாடி விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. மொத்தம் 6500 காற்றாடி, 200 மாஞ்சா நூல் உருண்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த பெரியபாளையத்தில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுகிறது. இந்த மாடுகளை பிடித்து கோசாலையில் ஒப்படைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பஜார் பகுதியில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் இரவு பகல் பாராமல் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாடுகள் சுற்றித் திரிகின்றன. இதனால் பெரியபாளையத்தில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த மாடுகளால் பள்ளி, கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள், பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை மாநகரின் முக்கிய பகுதிகளான விமான நிலையம் முதல் கத்திப்பாரா சந்திப்பு வரை, கோயமேடு மேம்பாலம், அண்ணா மேம்பாலம், மெரினா கடற்கரை, மெட்ரோ ரயில் நிலைய தூண்கள், திருமங்கலம் மேம்பாலம் உட்பட மாநகரின் பல்வேறு பகுதிகளில் சர்வதேச நகரங்களுக்கு இணையாக அழகுபடுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மகாலிங்கபுரம் சாலை, டிநகர், ஓமந்தூரார் சாலை, கதீட்ரல் சாலை மேம்பாலங்களை அழகுபடுத்த மாநகராட்சி திட்டமிட்டுள்ளதாகவும் இந்த பணிகளை ஏப்ரல் மாதத்திற்குள் முடிக்கவும் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது.
கண்களை சிவக்கச் செய்யும் பாதிப்புடன் கூடிய காய்ச்சல் அதிகரித்து வருவதால் ஜனவரி மாதம் வரை எச்சரிக்கை அவசியம் என்று பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. பாலஸ்தீனத்தில் போர் நிறுத்தம் ஏற்பட அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் ரயில்வே துறை 5 லட்சம் பணியாளர்களை பணியமர்த்தியுள்ளது என்று மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்தியாவை விட்டு நான் தப்பியோடவில்லை. நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிமின் கொலை மிரட்டல் காரணமாகவே நாட்டை விட்டு வெளியேறினேன் என்று IPL கிரிக்கெட் முன்னாள் கமிஷனர் லலித் மோடி தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடக்கும் தாக்குதல்களுக்கு எதிராக போராட்டம் நடத்திய இந்து மத துறவியை போலீசார் கைது செய்துள்ளனர்.